ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு முட்டை தொக்கு. இதை நீங்கள் வெரைட்டி ரைஸோட, பிளெயின் ரைஸோட, சப்பாத்தி பூரியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 5 தக்காளி எடுத்திருக்கேன். இது ரொம்ப சின்ன சின்ன தக்காளிங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நமக்கு தக்காளியில் இருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் 2 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக நான் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு 3-4 வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கண்ணாடி பதத்துக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இது நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நல்லா இதை வதக்கிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குனீங்கனாலே போதும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். மிளகாய் தூளும் சேர்த்ததுனால மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார் அலசிட்டு ஒரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது ரொம்ப கிரேவியாக இருக்காதுங்க, செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை மூடி விட்டுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு நமக்கு நல்லா வெந்திருக்கும். இங்கே வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. நீங்கள் முழுசாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் 5 முட்டையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் முழு முட்டை சேர்க்குறதா இருந்தாலும் லேசாக கோடு மாதிரி போட்டுட்டு அப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம மூடி விட்டுறலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பரான ஒரு முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இது சப்பாத்தி பூரியோட, பிரியாணிக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.